தமிழ் திரை உலகத்துல ஹீரோக்கள் டபுள் ரோல்ல நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான உணர்வை தரும். மேலும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆவலையும் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இரட்டை வேட படங்கள் நம்மளுக்கு நிறையவே வந்திருக்கு. ஸோ அதில் டாப் 10 எது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th இடத்துல இருக்கிறது மன்மதன். இது 2004ல் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. முருகன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சிம்பு அண்ணன் தம்பி அப்படின்னு டபுள் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றுச்சு. 9வது இடத்துல இருக்கிறது வாலி. 1999ல் எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் இது. தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அஜித் குமார் அண்ணன் தம்பி அப்படின்னு டியூயல் ரோலில் நடிச்சிருப்பாரு. ஒருத்தர் ஊமையாவும் நடிச்சு அசத்தியிருப்பாரு. ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிச்சுது. 8வது இடத்துல இருக்கிறது வாரணமாயிரம். இது 2008ல் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கி இருக்காரு. சூர்யா அப்பா மகன் அப்படின்னு இரட்டை வேஷத்துல நடிச்சிருப்பாங்க. 7வது இடத்துல இருக்கிறது விஜய் நடிச்ச கத்தி. முருகதாஸ் இயக்கத்துல இந்த திரைப்படம் 2014ல் வெளியாகி இருந்துச்சு. 6வது இடத்துல இருக்கிறது சூரியவம்சம். இது 1997ல் விக்ரமன் இயக்கத்துல வெளியாகி இருந்துச்சு. எஸ்.ஏ. ராஜ்குமார் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த திரைப்படத்துல சரத்குமார் டியூயல் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படம் மெகா ஹிட் அடிச்சுது. 5th பிளேஸ்ல இருக்கிறது அமைதிப்படை. 1994ல் மணிவண்ணன் இந்த படத்தை இயக்கி இருப்பாரு. ஸோ சத்யராஜ் அப்பா பையன் அப்படின்னு டூயல் ரோல்ல நடிச்சிருப்பாரு. அம்மாவாசையா வந்து சத்யராஜ் கலக்கிய இந்த திரைப்படம் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது. 4th பிளேஸ்ல இருக்கிறது இந்தியன். 1996ல் சங்கர் இயக்கத்துல வெளியாகி இருந்துச்சு இந்த திரைப்படம். இதுல கமலஹாசன் அப்பா பையன் அப்படின்னு இரட்டை வேஷத்துல அருமையா நடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச திரைப்படம். 3rd பிளேஸ்ல இருக்கிறது வானத்தை போல. 2000 வருஷம் விக்ரமன் இயக்கத்துல இந்த படம் வெளியாகி இருந்துச்சு. விஜயகாந்த் அண்ணன் தம்பி அப்படின்னு இரட்டை வேஷத்துல நடிச்சு அசத்தி இருப்பாரு. சோ அருமையான ஒரு குடும்ப திரைப்படமா ரிலீஸ் ஆன இந்த வானத்தை போல பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் சாதனை படைச்சது. 2வது இடத்துல இருக்கிறது அருணாச்சலம். 1992ல சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல வெளியாகி இருந்துச்சு. ஸோ இதுல அப்பா பையன் அப்படின்னு இரட்டை வேஷத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு கலக்கியிருப்பாரு. ஃபைனலி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன். 1973ல் எம்ஜிஆர் தயாரிச்சு இயக்கிய திரைப்படம். இதுல மஞ்சுளா, லதா உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேஷத்துல நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட திரைப்படம் தாங்க. நல்ல வசூலையும் ஈட்டிருந்துச்சு. தங்கத்தின் விலை சுமார் 10 மடங்கு உயர போறதா ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புத்தகத்துடைய ஆசிரியரான ராபர்ட் கியோசாகி அப்படின்றவர் தெரிவிச்சிருக்கிறாருங்க. அதிகமா விற்பனையாகி உலக அளவுல சாதனை படைச்ச நிதி நிர்வாக புத்தகமான ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி தங்கம் விலைய பத்தி தைரியமா கணிச்சிருக்கிறாரு. 2035வது வருஷத்துக்குள்ள பிட்காயின் $1 மில்லியனை தாண்டும் அப்படின்னும், தங்கம் அவுட்ஸ் ஒண்ணுக்கு $30,000 இருக்கும் அப்படின்னும், வெள்ளி 2035வது வருஷத்துக்குள்ள ஒரு நாணயத்துக்கு $3,000 எட்டும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாரு. ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது குத்து மதிப்பா 28 கிராம் ஆகுங்க. இதன் அடிப்படையில பார்த்தோம்னா 2035ல டாலர் மதிப்பை உத்தேசமா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் தங்கத்துடைய விலை சுமார் 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை குத்து மதிப்பா ஒரு 9,000 அப்படின்னு வச்சுக்கோமே. சோ இதுவே சில பல வருஷங்களுக்கு அப்புறமா தங்கத்துடைய விலை 10 மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட வெள்ளி விலையும் ஏற்றம் கண்டுரும். விநியோகத்தை விட தேவை அதிகமா இருக்கும் அப்படின்னும், தங்கம் ஒரு அவுன்ஸ் $3,115 கடந்திருக்கு. சோ வெள்ளியும் 60% உயர்ந்திருக்கு. இது ஒரு அவுன்ஸ் $34 இருக்கு. சில மாசங்கள்ல வெள்ளி 2 மடங்கு அதிகமாகி ஒரு அவுன்ஸ் $70 இருக்கும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட ஏற்கனவே நிறைய வெள்ளி இருக்கு. வெள்ளி தங்கம் கொஞ்சம் இருந்தாலும் சேர்த்து வச்சிருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வெள்ளியில முதலீடு செய்ய நீங்க பணக்காரரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லாராலையும் குறைஞ்சது ஒரு அவுன்ஸ் வெள்ளியாவது வாங்கிக்க முடியும். வெள்ளி வாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். போலியான காகித பணத்தை சேமிக்கிறத விட வெள்ளிய சேமியுங்க. தங்கம், சில்வர் மற்றும் பிட்காயின் இது ஏதாவது ஒன்னுலயாவது முதலீடு செய்யறவங்க தான் புத்திசாலி. சோ தயவு செஞ்சு முட்டாள்களா இருக்காதீங்க. தங்கமோ வெள்ளியோ பிட்காயினோ இந்த 3ல ஏதாவது ஒண்ணு சேர்த்தி வைங்க அப்படின்னு ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியரான ராபர்ட் கியோசாகி சொல்லியிருக்காரு.